ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ தமிழ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறானுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு நியூஸு. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கல. நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து லீக் ஆகிருக்கும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல. ஸோ சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஹிந்தி ஜாப்பனீஸ் டப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக நம்ம எதை பார்க்கணும்னா தமிழ் டப்புமே வந்து கொண்டு வரானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு வந்ததுலேருந்தே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கொண்டு வரையில அவங்க ஏதாவது இன்னோவேட்டிவாக புதுசாக ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நம்ம இந்தியா தேட்டர்ஸ்லையுமே கொஞ்சம் ஓடும் அப்படின்றதுனால ஹிந்தி டப்பை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு கூட ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இதை கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே ப்ரோ அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் ஒரு பேனர் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆன் மூவி தேட்டர் செப்டம்பர் 12 அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். ஸோ ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் தெரியும். எப்போனா நம்ம தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவானுங்க கிரன்ச் ரோலு அப்படிங்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே தமிழ் டப் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கல. சோலோ லெவலிங் மாதிரி ஏமாற்றி விட்டு போயிடாதீங்கடா. ஆனால் தமிழ் டப் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் டு டவுன்லோட் பிவிஆர், அதாவது ஒரு தேட்டருக்கு புக்கிங் ஆஃபீஸில் தான் இப்படி கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆனால் இன்னும் நம்மளுக்கு டிக்கெட் புக்கிங் வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ டிக்கெட் புக்கிங் ரிலீஸ் ஆன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன பிவிஆர் சினிமாஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் டீமன் ஸ்லேயரோட பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருங்க. ஸோ எவ்வளோ ஹைப்பில் எப்படி டிக்கெட் காலியாக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணானுங்க, டிக்கெட் கவுண்டரை மட்டும் ஓப்பன் பண்ணானுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிக்கான ஒரு மூவி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தேட்டரே வந்து அலற விட்ட மூவி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு ஜப்பானில். ஸோ ஆல்ரெடி மூகன் ஸ்ட்ரெயின் அவங்களுடைய டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எடுத்திருக்கானுங்க. ஸோ நம்ம இந்தியா தேட்டருக்கு வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாக வந்து தமிழ் டப்பு கொண்டு வந்திருக்கானுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கூட அந்த ஆச்சரியத்திலேருந்து வெளியே வர முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்பாக இருக்கேன். ஸோ தமிழ் டப் வரப்போகுது, அதுவும் தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு புக்கிங் கிடைக்கிது, ஸோ புக்கிங் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு போஸ்ட் கூட போட்டுறேன். ஸோ போஸ்ட் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பிவிஆர் சினிமாஸில் தமிழ் டப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸுங்கிற பாருங்க. ஸோ நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேடி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் புக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ ஹைப்பான மூவி. நம்மளுடைய ஜெட்ஷு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யாராவது தமிழ் டப்பில் நான் பார்க்கணும், என்ன தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற அவ்வளோ ஹைப்பில் இருக்கேன். ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் போய் கண்டிப்பான முறையில் தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் கொண்டு வரானுங்க, அப்படி ஒரு மூவி கொண்டு வரானுங்க அப்படிங்கிறதுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைரசியை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தமிழ் டப் வருது அப்படின்னா தேட்டர்லேயே போய் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபோனில் அப்படி பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்த்து பாருங்கள். அங்கே உட்காந்து ஒரு நிறைய ஒரு ஒட்டாக்கர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூவியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஹைப்பில் வந்து அப்படி என்ஜாயபுளாக பார்க்குற மொமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீலே கொடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கே போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கிறத என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்கிறதே தெரில.
ஸோ ஒரு ஆழ்ந்த ஒரு கோரிக்கையாக வந்து கேட்டுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டப் வரும்போது தமிழை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் மேலும் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பிக்கான மூவி கொண்டு வரும்போது கண்டிப்பான முறையில் தமிழ் டப் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பானுங்க கிரன்ச் ரோல். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வரப்போகுதுங்கிறது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த குஷியிலேருந்து வெளியே வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷின்சானோடைய காசுகாபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது ஷின்சானோடைய ஸ்பைசி காசுகாபே டான்சர் இன் இந்தியன் ஃபிலிம் ஆஃப் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 663 மில்லியன் எண் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஆகிருக்கு. அரௌண்ட் 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இதாக இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம ருபீஸ்லேயே சொல்லுவோமே 39.4 crores வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து அவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா வசூல் போயிருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 26 வந்து நம்மளுடைய இந்தியன் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மூவி வரும்போதும் கண்டிப்பான முறையில் பக்கத்தில் இருக்க என்ன ஒரு மூவி தேட்டர்ஸ் உங்களுக்கு பிவிஆர் சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான மூவி தான். ஷின்சான் லவர்ஸுமே அதை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஸோ செப்டம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 மூவி ரிலீஸ் ஆக போகுது தமிழ் டப்பில், அதுவும் அனிமே காண்டி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே புக்கிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வரும்போதே புக் பண்ணி வச்சுருங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கையும் கூட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் டீமன் ஸ்லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன லீக் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்சார் வந்து லைட்டாக பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தமிழ் டப் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கும் போயிருக்கும். ஸோ தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது அதுவும் நம்மளுடைய தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் செக்கிங்லாம் போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸான ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 17 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்சார் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஜப்பானில் ரிலீஸ் ஆன அதே இதை வந்து பிரிண்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணானுங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ 17 மினிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா அந்த மூவி வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரியான 17 மினிட்ஸ் கிளிப்புன்னு எனக்கு தெரியல, ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு லீக் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ பெருசாக எடுத்துக்கிற வேணாம். ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 17 மினிட்ஸ் எடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஹியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜுஜுட்சு கைசனோட அனிமையோட சீசன் 3யோட இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆக போகுது. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஜுஜுட்சு கைசன் சீரிஸ் 3 எப்போ ப்ரோ வரப்போகுது. நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள்ட்ட வந்து அஃபீஷியலாகவே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் 31 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜுஜுட்சு கைசனை பற்றி நாங்கள் வந்து பேச போகிறோம், அதுலேருந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. ஸோ நான் ஆல்ரெடி அனிமே ஃபெஸ்டாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜுஜுட்சு கைசனுக்கு ஒரு இன்ஃபோ வரும் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஒரு ட்ரெய்லரு ஒரு ரிலீஸ் டேட்டை பற்றி அவனுங்க எதுலேயுமே சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து கமுக்கமாக போய்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோ தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்கானுங்க. ஸோ இதுவுமே ஒரு பிக் நியூஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 3 மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச ஒரு நியூஸ் அப்படின்னால டீமன் ஸ்லேயரோட தமிழ் டப் வரப்போகுதுங்கிறது தான் என்னுடைய இருக்கலே அந்த ஹைலைட்டான பார்ட்டே அது மட்டும்தான் எனக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் மூவி ரிலீஸ் ஆகும்போது நான் தேட்டரில் போய் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ எத்தனை பேர் தான் போய் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 300 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம தேவைப்படுது. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டும் கூட. ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.